நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சாபுதானா கிச்சடி எப்படி ரொம்ப ஸ்டிக்கி இல்லாமல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த சாபுதானா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். ஆனால் இது ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கு 1 கப் சாபுதானா எடுத்துக்கலாம். இதை 2 தடவை நல்லா கழுவிட்டு நம்ம ஓவர் நைட் ஃபுல்லாக ஊற வச்சிடலாம். இல்லை அப்படின்னா ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த தண்ணி ஊற்றும்போது 1 இன்ச் மட்டும்தான் மேலே இருக்கணும், ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது. இந்த நல்லா மலர்ந்த அந்த சாபுதானாவை பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியை ரொம்ப பர்ஃபெக்டாக வடிச்சிடணும், கம்ப்ளீட்டாக வடிச்சிடணும். இதுக்கப்புறம் நம்ம நிலக்கடலையை நான் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சிக்கலாம். இதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு ஜீரகம் போடுறோம். அதுக்கப்புறம் இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போடுறோம். ஸோ இது ஒரு நிமிஷம் மட்டும் வதங்கினா போதும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேக வச்ச பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, நீங்கள் பச்சை பட்டாணியை கூட ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம். ஈவன் கேரட் கூட நம்ம போட்டுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா முந்திரி கூட போட்டுக்கலாம். நான் இப்போ பெருங்காயம் போடுறேன். உப்பு தேவையான அளவு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜவ்வரிசி அதை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி தேவைப்படாது. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணிடாதீங்க, அடி பிடிச்சிரும். இப்போ நம்ம அந்த ரோஸ்ட் பண்ணி அரைச்ச நிலக்கடலை நான் போட்டிருக்கேன். இதை போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒயிட் கலர் போயிட்டு அப்படியே டிரான்ஸ்பரண்ட் கலராக மாறும். ஸோ அதான் பர்ஃபெக்டான பதம் அர்த்தம். அப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும். ஸோ இதே மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டிக்கியாக இருக்காது. தேவைப்பட்டால் உப்பு இடையில நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணிலெல்லாம் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். ஸோ இதை நல்லா வதக்கிட்டே இருக்கணும். ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு மூடி ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம 3 நிமிஷம் வேக வைக்கணும், அவ்வளோதான். ரொம்ப நேரம் நம்ம கிளறிட்டு இருக்கக்கூடாது. இப்போது நம்ம லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி. ஸோ டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்கலாம். இதில் தேங்காய் கூட போட்டுக்கலாம். நீங்கள் ஒரு 1/2 கப் தேங்காய் போட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், ஸ்டிக்கியே இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஊற வச்சுட்டு வடிக்கும் போது தண்ணி இருந்ததுன்னா ரொம்ப சொதன்னு ஆகிடும். அதனால தான் நம்ம தண்ணியை வடிக்கணும். ஊற வைக்கிறதும் நம்ம 1 இன்ச்சு ஜவ்வரிசிலேருந்து 1 இன்ச்சு தான் தண்ணி இருக்கணும், அதெல்லாம் பார்த்துக்கணும். அப்படி இருந்ததுன்னா இதே மாதிரி பர்ஃபெக்டான ஜவ்வரிசி ரெடி ஆகிடும். நமக்கு பர்ஃபெக்டாக அந்த ஒயிட் கலர்லேருந்து டிரான்ஸ்பரண்ட்டாக மாறிடுச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்றும் ஒட்டலை. நம்ம ரோஸ்ட் பண்ண கிரவுண்ட்நட்டை போடுறதுனாலையும் இந்த ஸ்டிக்கினஸ் வராது. ஸோ நீங்கள் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இதுக்கு பார்த்திங்கன்னா க்ரீன் சட்னி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நான் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் மாதுளை நான் போடுறேன். அதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ண கிரவுண்ட்நட் கொஞ்சம் போட்டிருக்கேன். நீங்கள் இதெல்லாம் ஆப்ஷனல் தான். இது மேலே ஓமப்பொடி கூட நீங்கள் தூவி சாப்பிட்லாம். பூந்தி, ஓமப்பொடி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். சிப்ஸும் பார்த்திங்கன்னா இதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான காம்பினேஷன். எந்த அளவுக்கு ஸ்டிக்கி எல்லாமே இருக்குது பாருங்கள். ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.